வெல்கம் டு குருகுலம் ஐஏஎஸ். டிஎன்பிசி சொன்ன மாதிரியே ஆனுவல் பிளானரில் சொன்ன மாதிரியே டிஎன்பிசி குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி ஏப்ரல் 1 வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இது ஆச்சரியம்லாம் ஒன்றுமே இல்லை. என்ன காரணம்னா 2026 எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லா நோட்டிஃபிகேஷனுமே பக்காவான ஒரு டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணி ரொம்ப ஷார்ட் டைமில் எக்ஸாம் வச்சு ஒரு பக்காவாக இந்த என்ன பண்ண போகிறாங்க, இந்த வேகன்சியில் ஃபில் பண்ண போகிறாங்க. சரிங்களா? இது தமிழக வரலாறு. சரிங்களா? எப்போயுமே இப்படி தான் நடக்கும். சரிங்களா? என்ன ஒன்று, நம்ம ஒரு 150 நியர்பை 150 வேகன்சிஸ் வந்து எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் பாதி தான் 70 வேகன்சி தான் வந்திருக்கு. இதில் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, டெப்யூட்டி கலெக்டர் வேகன்சிஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அதிகமாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இந்த வீடியோவில் முழுக்க என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அதை பற்றி ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 706 நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து 04/2025. சரிங்களா? இதில் இங்கே பாருங்கள், டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, 2025 இன்றைக்கி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. சரிங்களா? ஒரு நார்மலாக ஒரு 10:10 வந்திருக்கு நோட்டிஃபிகேஷனு. ஓகே. ஸோ இதில் வந்து பாருங்கள், நமக்கு ஒரு பேசிக்கான விஷயத்தை மட்டும் டக்குன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் வந்து பாருங்கள், இம்பார்ட்டன்ட் டேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இதில் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்போ நமக்கு தெரியும், இன்று தான் ஏப்ரல் 1 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். சரிங்களா? ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் போட போகிறோம். லாஸ்ட் டேட் எப்போன்னு கேட்டாங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த மந்தோட லாஸ்ட் டேட்டு, அதாவது ஏப்ரல் 30 இருக்கா இல்லையா, ஏப்ரல் 30. சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா இரவு 11:59 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நைட்டு 12 மணிக்குள்ளார, ஏப்ரல் 30 நைட்டு 12 மணிக்குள்ளார அப்ளை பண்ணி முடிச்சணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா இல்லையா? அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது, நீங்கள் ஏதாவது சப்போஸ் அப்ளிகேஷனில் வந்து ஏதாவது கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது, ஏதாவது தப்பாக கொடுத்துட்டீங்க, நம்பர் கொடுத்துட்டீங்க, இனிஷியல் தப்பாக போட்டிங்க. சரிங்களா? அப்படிங்கும்போது அதை எப்படி மாற்றுறதுக்கு என்ன டைம் கொடுக்குறாங்கன்னா, பாருங்க, மே 5 சரிங்களா, மே 7 வரைக்கும் வந்து 2 நாள் டைம் கொடுக்குறாங்க. சரிங்களா? அந்த டைமில் வந்து நம்ம ஏதாவது அப்ளிகேஷனில் தப்பாக இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? மேக்ஸிமம் அப்ளை பண்ணும் போதே தப்பாக இல்லாமல் கரெக்டாக பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் போய் அப்ளை பண்ணால் கூட பக்கத்தில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பக்கத்தில் அவங்க டைப் பண்ணும்போது நீங்கள் பக்கத்தில் உட்காந்து பாருங்கள். சரிங்களா? சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க, ஆனால் அவங்க வந்து அப்ளை பண்ணும்போது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சரியாக பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? நீங்களே பக்கத்தில் உட்காந்து அவங்க என்னென்ன வார்த்தை டைப் பண்ணுறாங்க, இனிஷியல் கரெக்டாக போடுறாங்களா, ஸ்பெல்லிங் கரெக்டாக போடுறாங்களா, சரிங்களா, இது எல்லாமே கரெக்டாக பாருங்கிறேன் நான். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், டேட் அண்ட் டைம் ஆஃப் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம். சரிங்களா? அது ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 15/6 என்னது 2025. ஓகேங்களா? ஜூன். ஓகேங்களா? ஜூன் 15 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் நடக்குது. காலையில் 9:30 12:30 வரைக்கும் உங்களுக்கு சிங்கிள் பேப்பராக வந்து ப்ரிலிம்ஸ் நடக்க போகுது. சரிங்களா? ஓகே. டேட் ஆஃப் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு ப்ரிலிம்ஸுக்கு தேவையானது நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. என்னது, எப்போ வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ அப்ளிகேஷன் முடியுது, கரெக்ஷன் விண்டோ டேட்லேருந்து எக்ஸாம் டேட்டு, எக்ஸாம் டைம் வரைக்கும் தெளிவாக என்ன பண்ணுறது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. சரிங்களா? நம்ம படிக்கிறது தான் இனிமேல் நமக்கான வேலை. சரிங்களா? ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன், அதாவது என்னென்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஓடிஆர் இருக்கா இல்லையா, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அது பேசிக்காக டிஎன்பிசி அப்ளை பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா இல்லையா? நம்ம தேவையான விஷயத்தை மட்டும் ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ மெயின் இதான் என்னது, ஓகே. இங்கே பாருங்கள், போஸ்ட் ஆஃப் வேகன்சிஸ். ஓகேங்களா? எவ்வளோ காலி பணியிடங்கள் அப்படிங்கும் போது இங்கே பாருங்கள், டெப்யூட்டி கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிவில் சர்வீஸில் வந்து பார்த்தா மொத்தம் 28 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெப்யூட்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ், அதான் டிஎஸ்பி கேட்டகரி 1 வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸில் வந்து 7 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர், சரிங்களா, அது கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறது வந்து 19 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டரேட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 6 போஸ்ட்டு. இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு முன்ன வந்து இந்த வேகன்சி மட்டும் தனி நோட்டிஃபிகேஷனாக வந்துச்சு. அதுக்கு டிஎன்பிசி மூலமாக, கவர்மெண்ட் மூலமாக ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபருங்கிற ஒரு போஸ்ட்டை வந்து இதுக்கு முன்னாடி தனியாக வச்சுக்கிட்டு இருந்தோம். இனிமேல் நாங்கள் டிஎன்பிசி குரூப் 1 கூடிய காமன் டிகிரியில் என்ன பண்ணுறோம், நாங்கள் கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த போஸ்ட் இன்க்ளூட் ஆனதால் பல மாணவர்களுக்கு வந்து இது ஒரு பாசிட்டிவ் தான். ஏன்னா இது தனியாக வைக்கும் பொழுது இதுக்குன்னு சொல்லி லேபர் டிப்ளமோ கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். சரிங்களா? இப்போ வந்து இது குரூப் 1ல் ஆட் பண்ணதால் காமன் டிகிரி இருந்தாவே போதும், நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் தான். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 6 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த 6 போஸ்ட்டு குரூப் 1ல் வரதால் காமன் டிகிரி முடித்தவங்க 6 போஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா குரூப் 1 சர்வீஸில் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதை தாண்டி
இன்னும் சில போஸ்ட்லாம் வந்து உள்ளார இன்க்ளூட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 130லேருந்து 150 வரதுக்கு வாய்ப்புன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து வேக்கன்சி வந்து எவ்வளோ வந்திருக்கு? 70 தான் வந்திருக்கு. ஆனால் வெறும் 70 தானே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. டிஎன்பிசி பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். நோட்டிஃபிகேஷன் விடும்போது ஒரு வேக்கன்சி விடுறது, அப்புறம் எக்ஸாம் நடக்கும்போது ஒரு வேக்கன்சி வந்து அடண்டம், சரிங்களா இல்லையா? அதை கொஞ்சம் அனெக்சர் மாதிரி விட்டு அதை என்ன பண்ணுறது, வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறது. தேவைப்பட்டா கவுன்சிலிங் முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி கூட என்ன பண்ணுவாங்க, வேக்கன்சியை திடீர்னு 20, 30ன்னு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அதனால் இவ்வளோ தானே அவ்வளோ தானே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் மட்டும் தோய்வு அடைஞ்சிடாதீங்க. நம்பிக்கையோடு படிங்க, எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும், சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், எலிஜிபிலிட்டி, சரிங்களா? இதில் வந்து டேட் வந்து பாருங்கள், உங்களுக்கு 1/7/2025, சரிங்களா இல்லையா? இந்த ஜூலை 1ஆம் தேதி அடிப்படையில் உங்களுக்கு எவ்வளோ ஏஜ் இருக்கணும் அப்படின்னா, அங்கே பாருங்க 21 ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். நார்மலாக 21 வயசு, சரிங்களா? அது வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும், ஓகேங்களா? இப்போ அதர்ஸ் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இருக்காங்கல்ல, ஜென்ரலுக்கான ஏஜ் தான் இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஜென்ரல்னால் வச்சுக்கோங்க, எம்பிசி பிசி ஓசிலாம் இருக்காங்களா, இதை தவிர மீதி இருப்பாங்க தெரியுமா, ஜென்ரல் ஓசின்னு சொல்கிற இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 34 வயசு வரைக்கும் எழுதலாம். எது இந்த டெப்யூட்டி கலெக்டர், டிஎஸ்பி, அசிஸ்டன்ட் கமிஷனரு, புரியுதா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் கேண்டிடேட் பொசஸிங் எனி டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஃபார் கேண்டிடேட் பொசஸிங் பிஎல் டிகிரி, சரிங்களா? இதெல்லாம் முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 34 வயசு வரைக்கும் இதில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இது யார்? ஜென்ரலுக்கு, ஓசின்னு சொல்கிற மாதிரி ஜென்ரலுக்கு 34 வயசு வரைக்கும் எழுதலாம். அதுலேயே ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 44 வயசுன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ் மேனாக எல்லா போஸ்ட்டுக்குமே 50 வயசு இருந்தால் எழுதலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வீடியோனா 39 வயசு, 40 வயசு, 39 வயசுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜென்ரலுக்கு தான், சரிங்களா? ஜென்ரலாக இருக்கிறவங்க, குரூப் 1 அட்டன் பண்ணுறவங்களுக்கு இது, சரிங்களா? இது வந்து பீப்புள்ஸ் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க. இது நமக்கு பெருசாக தேவைப்படாது. ஆனால் நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதான் நம்ம கேட்டகரியில் வரும், சரிங்களா? என்னது இங்கே பாருங்கள், ஜென்ரல் தவிர மீதி இருக்காங்களா இல்லையா, அந்த ரிசர்வேஷனில் வராங்களா இல்லையா, அங்கே பாருங்கள் பிசி, ஓபிசிஎம்ஏ, பிசிஎம்ஏ, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களாம் இருக்காங்களா, அவங்களுக்கான ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா டெப்யூட்டி கலெக்டரு, இந்த டிஎஸ்பி, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர், இது எல்லாத்துக்கும் 39 வயசு, சரிங்களா இல்லையா? 39 வயசு வரைக்கும் நீங்கள் தாராளமாக குரூப் 1 எழுதலாம். என்னது, அதாவது மேக்ஸிமம், புரியுதுங்களா? மேக்ஸிமம் ஏஜ்னு சொல்கிறேன், 39 வயசை கம்ப்ளீட் ஆகிடக்கூடாது. எந்த இதில்? ஜூலை 1/7/2025 அடிப்படையில் மினிமம் 21 வயசு இருக்கணும், மேக்ஸிமம் 31 வயசு இருக்கணும். இதுதான் கான்செப்ட், வேறு ஒன்றுமே இல்லை, சரிங்களா? இந்த தேதி அடிப்படையில் உங்களுக்கு 39 வயசுக்குள்ளார தான் இருக்கணும், கம்ப்ளீட் ஆகிடக்கூடாது, சரிங்களா? அதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஓகேவா? ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னது 39 வயசு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பிஎல் டிகிரி முடித்தவங்களுக்கு மட்டும் 40 வயசுன்னு இது கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஓகேவா? ஸோ அப்போ இந்த போஸ்ட்டுக்கு எல்லாமே மேக்ஸிமம் 39 வயசு வரைக்கும் எழுதலாம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிங்க. நார்மல் பர்சன் அதுலேயே வந்து எம்பிசி பிசிலே எஸ்சி எஸ்டிலே வந்து பார்த்திங்கன்னா டிசபிள்டு பர்சன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 49 வயசு 49 வயசு இங்கே பாருங்கள் 50 49ன்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதே எக்ஸர்வீஸ் மேன் 55 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வீடோ அப்படின்னா 39 வயசு 40 39ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பேசிக்காக உங்களுக்கு ஒரு அவுட்லைன் புரியறதுக்கு தான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நார்மலாக எனி டிகிரி, காமன் டிகிரி இருந்தால் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லா எக்ஸாமுக்குமே நீங்கள் எலிஜிபிள் தான், சரிங்களா? ஆனால் சில ஸ்பெஷல் டிகிரி இருந்ததுன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, சரிங்களா? இங்கே பாருங்கள், பிகாம் டிகிரி ப்ளஸ் பிஎல் டிகிரி, சரிங்களா? இதெல்லாம் இருந்தது, ஒரு பிகாம் பிஎல் டிகிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், அப்புறம் தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4th வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, பிகாம் டிகிரி பிஎல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, இந்த கமர்ஷியல் டேக்ஸ்லாம் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெலாம் வந்து பிகாம் பிஎல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது இருக்குல்ல, அந்த லேபர், இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுக்குறாங்களே ஒழிஞ்சு மற்ற காமன் டிகிரியாக இருந்தால் எல்லா போஸ்ட்டுமே நீங்கள் எலிஜிபிள் தாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஐ விஷன், சரிங்களா? ஐ விஷன் வந்து பார்க்குறாங்க. இங்கே பாருங்க, டெப்யூட்டி கலெக்டர், அசிஸ்டன்ட் கமிஷனரு, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அந்த ரூரல் டெவலப்மெண்ட்டு, டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரு, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர், இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டராக இருக்கணும், சரிங்களா? ஸ்டாண்டர்ட் 1, ஸ்டாண்டர்ட் 2, ஸ்டாண்டர்ட் 3ன்னு சொல்கிறோமா இல்லையா? ஸோ அதில் ஸ்டாண்டர்ட் 3 தான் கொடுத்துருக்காங்க. நார்மலாக இருந்தால் போதும். சில பேர் ஸ்பெக்ஸ் போட்டிருந்தா கூட இது எலிஜிபிள் தான், சரிங்களா? பயப்படாதீங்க, ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாலும் இதுக்குள்ள எலிஜிபிள் தான். ஸ்டாண்டர்ட் 1, 2 தான் ரொம்ப மோசம். அந்த ரயில்வே எக்ஸாமில் வந்து லோக்கோ பைலட்லாம் இருக்கா இல்லையா, ட்ரெயின் ஓட்டுறாங்களா இல்லையா, லோக்கோ பைலட்டு, அந்த என்டிபிசியில் கூட்ஸ் கார்டு, சரிங்களா, ஸ்டேஷன் மாஸ்டரு, இவங்களுக்கு தான் ரொம்ப அக்யூரேட்டாக பார்க்குறாங்க. ஸ்டாண்டர்ட் 1, ஸ்டாண்டர்ட் 2, இது ஸ்டாண்டர்ட் 3ங்கிறதால பயப்பட வேண்டாம், சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள்,
போஸ்ட் ஆஃப் டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ஹைட் வெயிட்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. டிஎஸ்பி இருக்கா இல்லையா, அதில் வந்து பாருங்கள் மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 165 இருக்கணும், உமனுக்கு வந்து ஹைட் வந்து 155 இருந்தால் போதும் சரிங்களா. இது எஸ்ஐ போஸ்ட்டு பிசி போஸ்ட்டுக்கெலாம் எவ்வளோ ஹைட்டுன்னு பார்த்துங்க. 170 இருக்கணும், 168 இருக்கணும் சரிங்களா. எம்பிசி பிசியாக இருந்தால் 170 இருக்கணும், எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 168 இருக்கணும். ஆனால் இங்கே வந்து பாருங்கள் வெறும் 165 தான் கொடுத்துருக்காங்க மென்னுக்கு, உமனுக்கு வந்து வெறும் 155 தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, மென்னுக்கு மட்டும் 86 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 5 வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஓகே, கொஞ்சம் பார்த்துக்குங்க. நாலேஜ் ஆஃப் தமிழுங்கிறது நார்மலாகவே தமிழ் வந்து இருக்கணும் உங்களுக்கு. ஜாப் வாங்கிட்டால் கூட அடுத்த ஒரு 1 இயர் 2 இயரில் வந்து தமிழ் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அதர் ஸ்டேட்லேருந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் அடுத்த ஒரு 1 இயரில் 2 இயரில் என்ன பண்ணணும், லேர்ன் பண்ணிக்கணும் புரியுதுங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வேறு ஒன்றும் இல்லை, அது பெருசாக நமக்கு பிரச்சனை வராது. பாருங்க, பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம், இன்டர்வியூ எக்ஸாம் சரிங்களா. ஸோ ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், நார்மலாக 200 கொஸ்டினில் வந்து நீங்கள் ஒரு 140 + 145 + போட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம், மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சலாம். மினிமம் சொல்கிறேன் நான், 150 போட்டுனா தாராளமாக போயிடலாம். 140 145 மேலே தான் இருக்கணும். அது கீழே இருந்ததுன்னா மதில் மேல் பூனை தான். அது நீங்கள் கேட்டகரி வைஸாக நீங்கள் உங்களுடைய கோட்டா வைஸாக ப்ளஸ் வந்து எத்தனை நபர்கள் அப்ளை பண்ணிருக்காங்க, அதில் எந்த அளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்கிற அடிப்படையில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபடும். 145+ங்கிறது எனாஃப் சரிங்களா. ஸோ மெயின்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 இருக்குது. அதில் பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு, மீதி 2, 3, 4 தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து மார்க் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 75 மார்க் இருக்கும். 75ல் வந்து மொத்தம் 5 ஸ்லாட்டாக வந்து போடுவாங்க. ஸ்லாப் 1, ஸ்லாப் 2, ஸ்லாப் 3, ஸ்லாப் 4, ஸ்லாப் 5 வரைக்கும். அதில் நீங்கள் மார்க் எடுத்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. த நம்பர் ஆஃப் கேண்டிடேட் டு பி அட்மிட்டட் டு த மெயின் எக்ஸாமினேஷன் வில் பி 20 டைம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்னு சொல்கிறாங்க சரிங்களா இல்லையா. ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸுக்கு போகும்பொழுது நீங்கள் ஒரு போஸ்ட்டுக்கு 20 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறீர்கள். அதான் வந்து பார்த்தீங்கன்னா 1:20 போட்டிருக்காங்க. ப்ரிலிம்ஸ்லேருந்து இப்போ வந்து 70 போஸ்ட் இருக்கா, 70 × 20 சரிங்களா இல்லையா. 70 × 20 ஒரு நியர்பை ஒரு 1500லேருந்து ஒரு 1600 பேர், 1500ன்னு வச்சுக்கி சரியா. 70 × 20 அதான் மீனிங் புரியுதுங்களா இல்லையா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பேர் அப்ளை பண்ண போகிறீங்க இதுக்கு சரிங்களா. மினிமம் குரூப் 1 10 பேர் பயந்துக்குவோம் புரியுதுங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1500 பேர் அதிகபட்சம் சேம் மார்க்லேயே இருக்காங்க, சேம் ரேங்க்லேயே இருக்காங்கன்னா அதிகபட்சம் ஒரு 1500லேருந்து 1800க்கு மேலே போகாது சரி. 1800 தான் அதிகபட்சம் சொல்கிறேன் நான். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்ஸ் எழுத போகிறீங்க சரிங்களா. அந்த மெயின்ஸ்லேருந்து 1:2 அல்லது 1:3 எப்படி வேணாலும் எடுப்பான் சரிங்களா. அவனுக்கு தேவைப்பட்டால் ஒரு போஸ்ட்டுக்கு வந்து 2 பேர் எடுப்பான், ஒரு போஸ்ட்டு 3 பேர்த்த கூட எடுப்பான், இன்டர்வியூ எடுப்பான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3021 ஒரு 210லேருந்து 250 போஸ்ட்டு, 210லேருந்து 250 பேரை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கூப்பிடுவான். அதில் ஃபில்டர் பண்ணி 70 பேருக்கு வந்து என்ன பண்ண போகிறான், போஸ்டிங் கொடுக்க போகிறாங்கிறதான் இது வந்து இதோட ப்ராசஸ் சரிங்களா. இங்கே பாருங்க, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் நமக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாருங்க, ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 175 கொஸ்டின், ஆப்டிடியூட் வந்து 25 கொஸ்டின்ஸ், மொத்தம் 200 கொஸ்டின். ஈச் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மார்க். இது வந்து 300 மார்க்குங்கிறது புரிஞ்சுக்கிங்க. 3 மணி நேரம் மினிமம் வந்து 90 மார்க் எடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபையாக இருந்தால் உங்களுக்கு வேலை கொடுக்க போகிறதில்ல. என்னது டாப் மார்க், உங்களுடைய கம்யூனிட்டியில் நீங்கள் எவ்வளோ டாப் மார்க் எடுக்கிறீங்களோ டாப் ரேங்கர்ஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை போட்டு கொடுக்குறாங்க. சும்மா தெரிஞ்சுக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. இது எல்லாமே ஓஎம்ஆருக்கு தான் எக்ஸாம் நடக்க போகுது. அப்ஜெக்டிவ் டைப் தான், எம்சிக்யூ பேட்டர்லாம் எக்ஸாம் நடக்க போகுதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். மெயின்ஸ் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு மேக்ஸிமம் மார்க் 100 சரிங்களா. இதில் 3 மணி நேரம் கொடுக்குறாங்க. இது வந்து ஒன்லி எலிஜிபிள் டெஸ்ட் தான். இது மினிமம் 40% மார்க் எடுத்தாவே நீங்கள் எலிஜிபிள் தான் சரிங்களா இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க்கில் சேர்த்துக்க மாட்டாங்க. அப்போ வந்து ப்ரிலிம்ஸ் மார்க்கு ரேங்கில் சேர்த்துக்க மாட்டான். மெயின்ஸில் பேப்பர் 1 பேப்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 மார்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் என்ன பண்ணிக்க மாட்டான், சேர்த்துக்க மாட்டான் சரிங்களா. அப்போ பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 250 மார்க்ஸ் இருக்குது. அப்போ 750 வருதா இல்லையா. அப்போ 750 மார்க்கு, 750 மார்க் வந்து தொடர்ச்சியாக 4 நாள் நடக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 வந்து 250 750 மார்க் ரிட்டன் எக்ஸாமில் நீ எவ்வளோ எடுக்கிறியோ அதுதான் உங்களுக்கு வந்து என்னது, நீ வந்து வேலை வாங்குறியா இல்லையாங்கிறது. அதேமாதிரி இன்டர்வியூ மார்க்குங்கிறது 100க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75 போடுவான். என்னது நான் சொன்னல, அதாவது 75ன்னு சொல்லியிருப்பேன், மேக்ஸிமம் வந்து 100ல் அதிகபட்ச மார்க் எவ்வளோ போடுவான், 75லேருந்து தான் அப்படியே கம்மி பண்ணி போட்டு வருவாங்க சரிங்களா இல்லையா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 850 மார்க். இந்த 850க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கிற பொறுத்து தான் உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்க போகுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், the main examination answer sheet of paper 2, paper 3, paper 4 will be evaluated only if the candidate secures minimum qualifying marks in the paper 1. புரியுதா இல்லையா. மெயின்ஸில் வந்து பேப்பர் மொத்தம் 4 பேப்பர் இருக்கா இல்லையா. பேப்பர் 1ல் மினிமம் குவாலிஃபைங் பேப்பர் 40% மார்க் நீங்கள் எடுக்கணும். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் 40% மார்க் எடுக்கணும். நீ 38%, 39% எடுத்துருக்கணும். மற்ற பேப்பர்லாம் நாங்கள் திருத்த மாட்டோம்னு தெளிவாக சொல்லிட்டான். புரியுதுங்களா. அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இவ்வளோ தான் அந்த நோட்டிஃபிகேஷனில் பேசிக்காக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது.
இதை தாண்டி இது கீழே சிலபஸ்லாம் கொடுத்துருப்பான், அது கீழே இந்த அனெக்சரு இந்த ஃபார்மேட்டு பிஎஸ்சி ஃபார்மேட்லாம் கொடுத்துருப்பான், அது நமக்கு தேவையில்லை. டிகிரி பிஎஸ்சி முடித்தவங்க கொஞ்சம் நல்ல வாய்ப்பு தான் மற்றவங்கள விட, அதை கொஞ்சம் பார்த்துங்க. எக்ஸ் சர்வீஸ் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்னென்னா சிலபஸ் தான் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அதை தான் வந்து பின்னாடி கொடுத்துருப்பான், அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க சரிங்களா. சிலபஸ் அதை மட்டும் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகே, உமன்ஸ் ரிசர்வேஷனு இதெல்லாம் கொடுத்துருக்கான். இங்கே பாருங்கள், ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 10 கொஷின் சரிங்களா. ஜென்ரல் சயின்ஸ் அறிவியல் இருக்கா இல்லையா, அதிலேருந்து 10 கொஷின் கேட்குறாங்க. ஜாகிரஃபி ஆஃப் இந்தியாவிலேருந்து 10 கொஸ்டின் கேட்குறாங்க. ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்லேருந்து 25 கொஸ்டின் கேட்குறாங்க. இந்தியன் பாலிட்டிலேருந்து 40 கொஸ்டின் கேட்குறாங்க. இந்தியன் எக்கானமி அண்டு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சரிங்களா இல்லையா, அதிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்லேருந்து உங்களுக்கு 25 கொஸ்டின் கேட்குறாங்க சரிங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது ப்ரிலிம்ஸ். இதேமாதிரி மெயின்ஸ் பேப்பருக்கும் வந்து இது கீழே வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டபடி ஏப்ரல் 1ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் விட்டுருச்சு. திட்டமிட்டபடி கொடுக்கப்பட்ட தேதியில் எக்ஸாம் நடத்தியே முடிக்கும். ஃபாஸ்ட்டு ரிசல்ட் வந்து விட்டுருவாங்க. ரிசல்ட் ப்ராசஸ்லாம் பக்காவாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நடந்ததை விட இனிமேல் பக்காவாக இருக்கும். நம்ம டிஎன்பிசியா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கே வந்து எப்படி இருக்கும், ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் செயல்பட போகிறாங்க. காரணம் எலெக்ஷன் 2026. ஸோ அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படி பண்ணுறாங்க. நம்மளோட நோக்கம் என்னது, எக்ஸாம் கிளியர் பண்ணி டக்குன்னு போகணும். அப்படின்னா உட்காந்து படிங்க, யாராக இருந்தாலும் கிளியர் பண்ணலாம். தொடர்ச்சியாக படிக்கணும், ஒரு விஷயத்தை நம்புங்க, அதையும் 100% நம்புங்க, அதை நோக்கி போங்க. வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவ் நடக்கும். நன்றி.